நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த மே 2026 எப்படி இருக்கு அப்படின்றது தெளிவா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதுல ஃபர்ஸ்ட் 11 நாட்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, 7 சனினால மட்டும் கிடையாது, அந்த சனி கிரகத்துக்கு பிடிக்காத உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியுமான செவ்வாய் அங்கேயே உட்கார்ந்துகிட்டு நீங்க நினைச்சதுக்கெல்லாம் தாறு மாறா உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த பதிவை பார்க்கக்கூடிய மீனராசி மீன லக்ன அன்பர்கள் என்ன பண்ணணும்? 11ஆம் தேதி வரைக்கும் சிவனேன்னு இருங்க. புதுசு அப்படின்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. புதுசா வரக்கூடிய நட்போட கேர்ஃபுல்லா இருங்க. எந்த ஒரு விஷயம் யார் எது பேசினாலும் டேக் இட் ஈஸி பாலிசி, ஜாலின்ற பாலிசியோட எடுத்துக்கோங்க. எதுவுமே வாக்குகள் கொடுக்காதீங்க. கண்டிப்பா நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு. பொதுவா மீனராசி அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்காக ஓடி 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 போய் பண்ணுவீங்க. இப்ப பண்ணீங்க அப்படின்னா அங்க தங்கு தடைகள் நிறைய ஏற்படும். அதே மாதிரி வேகம்ன்றது வண்டி ஓட்டுறதுலயும் வேகம் வேண்டாம், எடுக்கக்கூடிய முயற்சியிலும் வேகம் வேண்டாம். இப்ப எப்படி நீங்க பண்ணணும்னா, நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய நெக்ஸ்ட் ஹாஃபுக்காக, அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் கேர்ஃபுல்லா இருந்துட்டு அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, நிறைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எழுதணும், அனலைஸ் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், டிசைட் பண்ணி எழுதி வச்சுக்கணுமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப வேகம்ன்றது பல ரூபத்துல இருக்கும். ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தென் நீங்க டிசைட் பண்ணுங்க. ஈவன் பாத்தீங்கன்னா இப்ப அப்ராட் ஸ்டடீஸ்க்காக நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டைம் பீரியட்குள்ள சொல்லணும் அப்படின்னா ஓகே இப்பயே சொல்லிடலாம் அப்படின்ற அவசரம் எல்லாம் படாம வெயிட் பண்ணி தென் நீங்க கிளியரா சொல்றதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நீங்க கிளியர் கட்டா நீங்க சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப எக்கச்சக்கமான அட்வைசஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அட்வைசஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆனா டெசிஷன் அப்படின்றது மட்டும் கண்டிப்பா வேண்டாம். அதே மாதிரி யாரெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா டாக்ஸிங்ல, ஜிஎஸ்டில இல்லெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க அவங்க இல்லவே இல்லம்பாங்க, கடைசியில நீங்க இங்கேயும் கட்டி அங்கேயும் கட்டி கடைசியில ப்ராஃபிட்டே இல்லாம அலைச்சல் மேல அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விதவுட் ரீசன் கால தாமதம் ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் அகைன் மீனராசி மீன லக்ன அன்பர்கள் எவ்வளவு கால தாமதம் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். கேது 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க ஜெயிச்சே காமிப்பீங்க. இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிறதுனால என்னன்னா, நீங்க மாட்டிக்காம பொறுமையா இருந்து ரீச் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா திருப்தியா அமையுமா அப்படின்னா செகண்ட் ஹாஃப்க்கு மேல பயங்கர திருப்தியா அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் பார்த்துட்டு தென் நீங்க இந்த இடத்துல டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, இது பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்க மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கம்ஃபர்டபிள் ஜோன் அப்படின்றது உங்களுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. எதிரிகள் ஃபார்ம் ஆகவே மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி கடன்ற அமைப்பு எவ்வளவு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா கடனை அடைச்சே தீருவீங்க. அதுவும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி எதிரிகள் அப்படின்னு யார் வந்தாலுமே சரி, உங்களுடைய ஞானத்தினால் உங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு தென் அதன் மூலியமா வளர்ச்சியே கொண்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா நீங்களே மனசுல உங்க மனமும் உடலுமே போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கும். நிதானத்தை இழக்க வைக்கும். கோபங்கள் எக்கச்சக்கமா வரும், எரிச்சல் ஏற்படும், ஏதோ ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்கும், சகிப்புத்தன்மைன்றது இல்லாம இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பொண்ணு பார்க்க போறது, மாப்பிள்ளை பார்க்க போறது, அவங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் தள்ளி வச்சிடுங்க. சரி, என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ஆன் த ப்ராசஸ் ஆஃப் மேரேஜ் இருக்கீங்கன்னா இந்த ஒரு 15 நாட்கள் 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அவங்களோட ட்ரெஸ் எடுக்க போறேன், நிறைய அவங்களை மீட் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ டச்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னு ஈஸி. இல்லாட்டி இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரைக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்ல குணவான் மீனராசி அன்பர்கள், மீன லக்ன அன்பர்கள், உங்களால தாங்க முடியாதது எது தெரியுமா? நம்புனே ஆனா இப்படி பண்ணிட்டாங்க, என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் தான் உங்களால தாங்கவே முடியாது. ஸோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா வீடு, வாகன அமைப்பு, தாயார்னுடைய ஆரோக்கியம், தந்தையார்னுடைய ஆரோக்கியம், தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து, இதுல எல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 15 டேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப படப்படன்னு இப்போ தெரியாதீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கால் சம்பந்தமான பிரச்சனை, திடீர்னு சுளுக்கு அண்ட் மேலும் முட்டி வலி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், கால்சியம், அயர்ன், மெக்னீசியம், ஜிங்க், எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி, ஹீமோகுளோபின் அப்படின்ற விஷயத்துல எல்லாம் நீங்க கேர் எடுக்கணும். அதே மாதிரி நீங்க சாப்பிடுற உணவுல ஒரு கண்ட்ரோல் அப்படின்றது கொண்டு வந்து அதுல நெகட்டிவிட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாம மட்டும் நீங்க பார்த்துக்கணும். அதாவது என்னன்னா, இது சாப்பிட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா சாப்பிட்டாலும் அது ப்ராப்ளம் தான். நான் ரொம்ப ஜிம்முக்கு போயிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா நீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா மசில் பிடிச்சிக்கிறதுக்கும் இப்ப ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ எதுலையுமே நிதானம் வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனா சொல்லணும்னா இந்த 15 நாள் நீங்க ஜிம்முக்கே போனா கூட மிஷின்ஸை டச் பண்ணாம எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ல நீங்க இருப்பீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா சந்திராஷ்டமம்னு வரும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா நீங்க இல்லை அப்படின்னா அப்ப மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப நடக்கிற திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. அது நல்லா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுவும் சரியில்லை அப்படின்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது மாத்தி எங்கேயோ வச்சுட்டு தொலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பர்ஸ் வச்சிருப்பாங்க, அப்புறம் கார்ல போகும்போது பர்ஸை கார்லயே வைப்பாங்க, அப்புறம் டீ சாப்பிட போனாங்கன்னா அந்த பர்ஸ் எடுத்து உட்காரும்போது டேபிள் மேல வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்களே மாத்தி வச்சுட்டு கடைசியில காணா போய் கஷ்டப்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஞாபக சக்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓல்ட் ஏஜில் சிட்டிசன்ஸ், ஓல்ட் சிட்டிசன்ஸாக இருக்கக்கூடியவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ஹெல்த் அப்படின்ற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நடக்கும்போது செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 7 சனி நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் உங்க மேலேயே தான் உட்கார்ந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சண்டையினுடைய போராட்டம் மனதுக்கும் உடலுக்கும் இருக்கும். ஸோ நல்ல திருப்தியான உறக்கம், திருப்தியான பீஸ் ஆஃப் மைண்ட், நல்லா மெடிடேட் பண்ணுங்க, நிதானத்தோட செயல்படுங்க. பல விஷயங்கள் நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி சூப்பரான காலகட்டம். 1 வருஷத்துக்கு இருக்காருங்க குரு. அந்த குரு உங்களையே பார்க்க போறார். நீங்களாம் யோசிப்பீங்க அடுத்த மாசத்துல இருந்து என்னடா 7 சனி இது அதுன்னு ஒரே ஃப்ரிக்ஷனா இருந்துச்சு, ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லடா, 7 சனி மாதிரியே தெரியல, இப்ப அவ்வளோ அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து நீங்க சொல்லத்தான் போறீங்க. அப்ப இப்ப நிதானத்தோட செயல்பட்டு நெக்ஸ்ட் மந்த் எல்லா விஷயத்தையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். ஸோ விஷ் யூ குட் லக். அண்ட் விநாயகர்னுடைய வழிபாடு, உங்களுடைய திசாநாதனுடைய குருனுடைய வழிபாடு, அந்த குருன்றது சாய்பாபாவா இருக்கலாம், ராகவேந்திரா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய வழிபாடும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா சம்திங் ரியலி சூப்பர். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.